அனைவருக்கும் வணக்கம். இங்க இருக்க எல்லா மனுஷங்களுமே பாத்தீங்கன்னா அவங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு ரகசியத்தை மறைச்சுதான் வச்சிருப்பாங்க. அது வெளியில தெரிஞ்சது அப்படின்னா பிரச்சனை வரலாம், வராம போகலாம். எப்படி இருந்தாலும் அவங்க மறைக்கிறதுக்கான ஒரு காரணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அந்த காரணத்தை பேஸ் பண்ணி தான் இன்னைக்கு நம்ம தெலுங்குல ரீசெண்டா ரிலீஸ் ஆகக்கூடிய டார்க் சீக்ரெட்ஸ் அப்படின்ற ஒரு வித்தியாசமான ஆந்தாலஜி படத்தை பத்தி பார்க்க போறோம். மொத்தம் இதுல 4 கதைகள் இருக்கு. இந்த 4 கதையிலுமே பாத்தீங்கன்னா ஒன்னுத்துக்கு ஒண்ணு சலைச்சது இல்லை அப்படின்னு மாதிரி ஒவ்வொரு கதையும் ஒவ்வொரு விதமா உங்களை முகம் சுழிக்க வச்சு இருக்கும். இருந்தாலும் இந்த கதை ஆல்மோஸ்ட் எல்லாமே ரியாலிட்டியை பேஸ் பண்ணி இருக்கிறதால கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்ற நம்பிக்கையில இந்த வீடியோக்குள்ள உங்களுக்கு கொண்டு போறேன். இந்த படத்தோட முதல் கதையானது ஒரு பெண் கிட்ட இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. அவங்களோட பேர் துர்கா அப்படின்றது. ஒரு கிராமத்துல தன்னோட கணவரோட ஃபேமிலியோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்றது முதல் சீன்லயே காமிச்சிடுறாங்க. காலையில எழுந்து எல்லா வேலைகளையும் பரபரப்பா பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இன்னொரு பக்கம் இவங்களோட கணவரையும் கலப்பி அறுப்புறாங்க அப்படின்ற மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் காட்டப்பட்டுக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு ஒரு மாமா இருப்பாரு, அதாவது கணவரோட அண்ணா. அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. சோ அவரை பத்தின விஷயங்களும் நமக்கு இங்க காமிச்சிட்டு அப்படியே கற்பனை இவங்களோட மாமியார் கிட்ட போக ஆரம்பிக்குது. ஒரு வயசானவங்க கிட்ட குறி கேட்கும் போது இந்த வீட்டுக்குள்ள ஒரு குழந்தை சத்தம் கேட்க போகுது, அது கூடிய சீக்கிரமா நடக்க போகுது அப்படின்னு மாதிரி சில கயிறு எல்லாத்தையும் கொடுக்கும் போது அவங்க ஸ்ட்ரைட்டா வராங்க. தன்னோட மருமகள் கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்க இவங்க வீடு முழுக்க கிளீன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட மாமாவோட ரூம் இருக்குல்லையா, அங்க போறாங்க. அங்க இருக்க பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கும்போது அவரோட சட்டை எடுக்கணும் அப்படின்ற மாதிரி உள்ள வர அதுல ஒரு பட்டன் கிழிஞ்சிருக்கு. இதை இவங்க கவனிக்கிறாங்க. தைக்கணும் அப்படின்ற மாதிரி கிட்ட போக இனம் புரியாத ஒரு விஷயம் இங்க உருவாக்கிட்டு இருக்கு அப்படின்றத நமக்கு காமிக்கும் போது திடீர்னு வீட்டுக்குள்ள ஆள் வந்ததால இவங்க வேக வேகமா அங்க கிளம்பி போக அந்த சமயத்துலதான் வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை போகிட்டு இருக்கு அப்படின்றது நமக்கு தெரிய ஆரம்பிக்குது. இவங்களோட கணவருக்கும் இவங்களுக்கும் இன்ன வரைக்கும் குழந்தை பொருட்கள். இதனால இவங்களோட மாமியார் இவங்கள கடுமையான வார்த்தைகளால பேசிக்கிட்டே இருக்காங்க. முதல் பையன் என்னடா கல்யாணம் வேணாம்னு சுத்திக்கிட்டே இருக்கான். 2வது பையனுக்கு கல்யாணம் ஆயும் குழந்தை இல்லை. என்னோட தலைமுறை எல்லாமே இத்தோட முடிஞ்சிருமோ அப்படின்ற மாதிரி பயங்கர விரக்தியில இருக்கும்போது இந்த விஷயங்கள் வீட்டுக்குள்ள இருக்க இவங்களோட மருமகளுக்கு போக ஆரம்பிக்குது. உங்களோட அம்மா டெய்லி இதை சொல்லி திட்டிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் மாசம் அவங்களோட முகத்தை பாக்குறது எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. ஒண்ணு பண்ணலாங்க, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். அண்ட் மற்ற விஷயங்கள் அங்க போய் பாத்துக்கலாமேன்னு சொல்லும் போது இவர் யோசிக்கிறாரு. தன்னோட அம்மா கிட்ட தயங்கி இதை சொல்லும் போது பயங்கரமான கோபம். இதுக்கெல்லாம் யாராவது ஹாஸ்பிட்டல் போவாங்களா? நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கண்ணா பின்னான்னு பேசிட்டு வேற வழி இல்லாததால இவங்க இதுக்கு சம்மதிக்க இந்த விஷயங்கள் எல்லாமே வீட்லயே நடக்க ஆரம்பிக்குது. ஒரு டாக்டர் வர ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் முதல்ல செக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி முதல்ல இந்த துர்காவோட கணவரோட சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கு. ரிசல்ட்டுக்காக இவங்க காத்துக்கிட்டே இருக்கு. இதுக்கு நடுவுல இவங்களோட மாமா கூட இவங்களுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு கெமிஸ்ட்ரி மாதிரி ஓடிக்கிட்டே இருந்தது இல்லையா, அது இங்க மறுபடியும் கண்டினியூ ஆக ஆரம்பிக்குது. 2 பேரும் தனிமையில இருக்கும்போது இவங்களுக்குள்ள இருக்க அந்த கெமிஸ்ட்ரி மேலும் வளர்ந்துகிட்டு இருக்கு அப்படின்றத இங்க நமக்கு காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது அந்த சமயத்துலதான் அந்த ரிப்போர்ட்டுக்கான ரிசல்ட் வர ஆரம்பிக்குது. இதை கேட்டதும் மாமியார் இருக்காங்க இல்லையா, பயங்கர ஷாக்கா இருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னா இவங்களோட மருமகள் கிட்ட பிரச்சனை கிடையாது, பையன் கிட்டதான் பிரச்சனை இருக்கு அப்படின்ற மாதிரியோ. இன்னும் ஒரு கல்யாணம் இல்ல, 10 கல்யாணம் கூட உங்க பையனுக்கு நீங்க நடத்தி வச்சீங்க அப்படின்னாலும் குழந்தை பிறக்காது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக இவங்களோட மைண்டுக்குள்ள இது மட்டும் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கு. இந்த விஷயமும் ஹீரோயினுக்கு, அதாவது துர்காக்கு தெரிய ஆரம்பிக்குது. அவங்க என்ன பண்ண போறோமோ அப்படின்ற மாதிரி கண் கலங்கி உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது மாமியார் இருக்காங்க இல்லையா, இப்ப இப்படியே உட்காந்துக்கிட்டு இருந்த அப்படின்னா எந்த விஷயமும் நடக்க போறது கிடையாது. நான் ஒரு விஷயத்த சொல்ல போறேன், அதை நீ தப்பா எடுத்துக்காம கேட்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு பயங்கரமான விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஏது அப்படின்றத இப்ப ரிவீல் பண்ணல. ஆனா இதை சொன்னவன ஹீரோயினோட முகம் மாற ஆரம்பிக்குது. இல்ல வாய்ப்பே கிடையாது, அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லும் போது மாமியார் இங்க கட்டாயப்படுத்துறாங்க, கன்வின்ஸ் பண்றாங்க அப்படின்றது எல்லாத்தையும் எங்க காமிச்சுக்கிட்டே இருக்கும்போது வீட்டுல இருக்க இவங்களோட கணவருக்கு இவருக்கு தான் பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரியல. இல்லங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லையா, டாக்டர் என்ன செக் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக போயிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது கணவருக்கு நான் அப்பவே சொன்னேன் இல்லையா, நாளா சிங்கண்டி, எனக்கெல்லாம் ஒரு பிரச்சனையும் இருக்காது அப்படின்ற மாதிரி ஈஸியா கடந்து போக இவங்களுக்கு தான் தெரியும் இங்க என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றது. இவங்களோட மாமியாரோட சேர்ந்து ஒரு விஷயத்த பேசினாங்க இல்லையா, அந்த விஷயத்த பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்களோட கணவரை இவங்க அப்படியே புறம் தள்ளிட்டு இவங்களோட மாமா மேல இவங்க போக்கஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவருக்கு சாதங்கள் எல்லாத்தையும் வச்சு கூடவே நின்று கவனிச்சுக்கிறது. அந்த ஆள் இல்லாத நேரத்துல அவரோட ரூமுக்கு போய் தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் பண்ணி கொடுக்கறது அப்படின்னு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா அவரோட உறவு இங்க வளர்ந்துகிட்டே இருக்கும்போது கட் பண்ணா ஒரு 6 மாசம் கழிச்சு இவங்க பிரெக்னென்ட் ஆகுறாங்க. இவங்களுக்கு வளகாப்பெல்லாம் நடந்துகிட்டே இருக்கும்போது ஊருக்குள்ள இருக்க எல்லாருமே புரணி பேசிக்கிட்டே இருக்காங்க. இந்த விஷயம் இவங்களோட மாமியார் காதுகளுக்கு போக ஆரம்பிக்குது. அவங்கள ஊர்ல இருக்கவங்க எவ்வளவு புரணி பேசிக்கிட்டே இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. இங்க இருக்க ஒருத்தரும் ஒரு ரகசியத்தை கண்டிப்பா ஒழிச்சு வச்சுக்கிட்டே இருப்பான். அவங்களோட குடும்பத்தை நோண்டாதான் அது வெளியே வரும். இப்ப என்னோட குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வந்துருச்சு, இது மட்டும் தான் எனக்கு தேவையானது அப்படின்ற மாதிரி குடும்பம் மொத்தத்தையும் குரூப் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட ஒரு பக்கம் இந்த பொண்ணோட கணவர் இந்த சைடு இருக்கு, இன்னொரு பக்கம் கணவரோட அண்ணா நின்றுகிட்டு இருக்காரு.
அவரோட கைகளை இவங்க பிடிச்சுக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் எதுவுமே தெரியாத கணவர் போட்டோ எடுக்கணும் அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு நின்னுகிட்டே இருக்க இந்த கதையானது, அதாவது முதல் கதையானது முடிய ஆரம்பிக்குது. ஒரு கொடூரமான ரகசியம் இங்க மறைக்கப்பட்டுகிட்டு இருக்கு. அண்ட் ரெண்டாவது கதைக்குள்ள போனோம் அப்படின்னா இங்க 4 பேர் கொண்டு ஒரு லேடிஸ் கேங் பாத்தீங்கன்னா இருக்கு. அதுல 3 பேருக்கு பயங்கரமான போதையை போட்டுட்டு அண்ட் கால் பாய்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்கள பயன்படுத்துறது வழக்கமா இருக்கும். ஸோ இந்த முதல் சீன்லயே பாத்தீங்கன்னா ஒரு கால் பாயை கூப்பிட்டு இவங்க 20,000 ரூபாய் பே பண்ணி இந்த 3 பேரும் நிறைய விஷயங்களை பண்ணிக்கிட்டே இருக்கும்போது லாஸ்டா இருக்காங்களே 4வது ஆள், அவங்களோட பேர் திவ்யா அப்படின்றது. அவங்க இதெல்லாம் பண்ணவே கிடையாது. ஏன்னா இந்த விஷயங்கள் அவங்களுக்கு பிடிக்கவும் பிடிக்காது. இதனால அப்படியே மௌனமா உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவங்களோட காதலன் தொடர்ச்சியான முறையில கால் பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்க இதை எடுக்க மறுக்கிறாங்க. காரணம் என்ன அப்படின்னா தன்னோட காதலனுக்கு பாத்தீங்கன்னா சரியான வேலை கிடையாது அண்ட் தன்னை டிபெண்ட் பண்ணி தான் இருக்காரு அப்படின்றதால இது எல்லாத்தையும் இவங்க அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்க எப்பயாவது ஒரு தடவை எடுத்து பேசுறாங்க. அந்த சமயத்துல இவங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா திட்டிக்கிட்டே இருக்காங்க. என்னோட நண்பர்களுக்கு கூட உன்னை அறிமுகப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணவே கிடையாது. ஏன்னா நீ ஒரு வேலையை ஒழுங்கா பண்ண மாட்டேற. இதுல இருக்கும்போது நம்மளோட கல்யாண வரைக்கும் இது போகுமா அப்படின்றது எனக்கு டவுட்டா இருக்கு. நாளைக்கு என்னோட பர்த்டே அப்படின்றது உனக்கு ஞாபகம் இருக்குமா இல்லையான்னு தெரியல. இப்பவே நான் சொல்றேன், என்னோட பர்த்டேக்கு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஸோ ஷார்ப்பா 12 மணிக்கு நீ கேக் கூட வந்து கொஞ்சம் கூட டிலே பண்ணாத அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காசு இருக்கான்னு கேக்குறாங்க. இவருக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. இல்லன்னு சொன்னா எவ்வளவு கேவலமா நினைச்சுப்பாங்க. இதனால நான் பாத்துக்கிறேன், அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி போனை வச்சுட்டு இவர் அந்த வேலைகளை பார்க்க ஆரம்பிக்கிறாரு. நிறைய பேர் கிட்ட பணம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தரும் உனக்கு வேலையே இல்ல, நான் பணம் கொடுத்தா எப்படிடா தருவேன் அப்படின்ற மாதிரி கேவலப்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு வேற வழியே கிடையாது. தன்னோட காதலிக்கு நம்ம ஏதாவது பண்ணியாகணுமே அப்படின்ற மாதிரி இந்த 2 வீலர் கேப் இருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் இவர் ஓட்டிக்கிட்டே இருக்கும்போது ஒரு வயசான நபர் ஏற ஆரம்பிக்கிறார். இவர் பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது இவர் மேல தப்பான இன்டென்ஷனோட கைகளை வச்சுக்கிட்டே இருக்கும்போது பயங்கர கோபம் ஆயிடுது. முதல்ல நீங்க இருந்து இறங்கியா, என்ன காரியா நீ பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கும்போது அந்த வயசானவரும், தம்பி உனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா நான் உனக்கு பணம் தரேன், அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு நீ கூட வர முடியுமான்னு கேட்க இவருக்கு தோணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் எல்லாமே கூட போகணுமா அப்படின்றதுலாம் கிடையாது. பணம் வரப்போகுது, நீங்க எவ்வளவு தருவீங்கன்னு கேட்க அவர் யோசிச்சு ஒரு 20,000 சொல்லும் போது எங்க பணத்தேவை அப்படின்றது இவருக்கு பயங்கரமா இருக்கு. இதனால வேற வழியே இல்லாம அந்த இடத்துக்கு போகிறார் அப்படின்ற மாதிரியும். இதுக்கு நடுவுல தன்னோட காதலி இருக்காங்களே ஃப்ரெண்ட்ஸோட காத்துக்கிட்டே இருக்காங்க. போன் பண்ணணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருந்தாலும் கால் கனெக்ட் ஆகல. அண்ட் கூட இருக்க எல்லாருமே உன்னோட காதலன் இன்னைக்கு வர மாதிரி தெரியலமா, நாங்க எங்க வேலையை பாக்குறோம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் சேர்ந்து அவங்களோட ரொட்டீன் வேலையான சரக்கு அடிக்கிறது, கால் பாய கூப்பிடுறது அப்படின்ற எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நாயகன் இருக்கா இல்லையா, அவர் பயங்கர கஷ்டப்பட்டு கேக் எல்லாத்தையும் வாங்கிட்டு இவங்களோட வீட்டு வெளியில நின்று போன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க செம்ம கோவத்துல இருக்காங்க. கட் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கு. இவர் மறுபடியும் கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. எதுக்காக எனக்கு கால் பண்ணிக்கிட்டு இருக்க, நீ யார் எனக்கு கால் பண்றதுக்கு, இன்னொரு தடவை போன் வந்துச்சு அப்படின்னா நான் உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன் அப்படின்ற மாதிரி கோபத்துல போனை கட் பண்ணிட்டு போகும்போது நாயகன் இங்க வெக்ஸ் ஆகுறாரு. அதே சமயத்துல நம்ம லேட்டா வந்தது தப்பு அப்படின்ற மாதிரி மௌனமா தன்னோட வீட்டுக்குள்ளே மடங்கி போகும்போது ஃப்ரெண்டு இதை கவனிக்கிறாரு. 2 பேரும் கோபத்துல இருக்கீங்க நல்லா தெரியுது, ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்தாதான்டா எங்க காதல் அப்படின்றது சர்வைவ் ஆகும், நீங்க 2 பேரும் மனசு விட்டு பேசி ஆகணும் அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும்போது இவர் போறாரு. தன்னோட காதலி அப்பயும் பேசுற மாதிரி தெரியல, பயங்கரமா அவர் இன்சல்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. நீ இந்த 2 வீலரை மட்டும் ஓட்டிக்கிட்டே இருந்த அப்படின்னா இதனால உனக்கு என்ன கிடைக்க போகுது, உன்னால ஒழுங்கா ஒரு வேலையை பார்க்க முடியுமா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒன்னு அறிமுகப்படுத்தவே நான் இவ்வளவு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன், நாளைக்கே நமக்குள்ள ஏதாவது ஒண்ணு அப்படின்னா என்னால எப்படி வெளியே சொல்ல முடியும், உனக்கு நான் ஒரே ஒரு வாரம் டைம் தரேன்டா, ஏதாவது ஒரு வேலை தேடி கை நிறைய சம்பளத்தோட நீ இருந்த அப்படின்னா நமக்குள்ள செட் ஆகும், இல்லைன்னா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி கோபமா அங்க இருந்து போக இவருக்கு இது கடைசி வாய்ப்பு. தன்னோட நண்பர்கள் தெரிஞ்சவர்கள் அப்படின்ற மாதிரி எல்லாத்துக்கும் கால் பண்ணி வேலை வேணும், எந்த வேலையா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்ற மாதிரி கெஞ்சிக்கிட்டே இருக்கும்போது ஒரே ஒருத்தர் கூட வேலை தரதா தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியாம பயங்கர டிப்ரெஷன்ல இருக்கும்போது அந்த சமயத்துலதான் ஒருத்தர் கிட்ட இருந்து கால். நான் சொன்ன விஷயங்கள் என்னடா ஆச்சு, ஓகேவா உனக்குன்னு கேட்கும்போது நாயகன் அப்படியே கட் பண்ண கால் பாயா மாறிட்டார் அப்படின்ற மாதிரியும் இந்த சைடு அவங்களோட காதலி இருக்காங்க இல்லையா, வண்டியில பயணப்பட்டுக்கிட்டே இருக்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் போன் பண்றாங்க, இன்னைக்கு செம்மையான ஒருத்தன் வந்திருக்கான், நீ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லி வீட்டுக்கு கூப்பிடும் போது அங்க இருக்கிறது இவங்களோட காதலன். ஒரு மாதிரி என்ன பேசுறதுன்னே தெரியாம இவங்களோட ஃப்ரெண்டை கூட்டு போய் இன்னைக்கு அவன் வேணாமேடி, உங்களுக்கு நான் பணத்தை வேணா திருப்பி தந்துட்டேன், நீங்க அவனை அனுப்ப முடியுமாலாம் கேட்டுக்கிட்டே இருக்கும்போது என்ன விளையாடுறியா, சூஸ் பண்ணி எவ்வளவு டிமாண்ட் தெரியுமா, ஃபர்ஸ்ட் டைம் வேற, அதனாலதான் நாங்க இங்க கூட்டு
கூட்டு வந்திருக்கோம், நீ சொன்னாலாம் விடவே முடியாது அப்படின்னு மாதிரி வெளியில போய் இவங்க ஒரு பக்கம் நின்னுகிட்டே இருக்க இங்க நாயகன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது மூலமா இங்க பண தேவை அப்படின்ற ஒரே ஒரு எண்ணத்தால மட்டுமே தான், அதுக்காக மட்டுமே தான் நான் இங்க வந்திருக்கேன். எனக்கு காதலிக்கிறவளுக்கு நான் இந்த வண்டி ஓட்டுறது அப்படின்றதெல்லாம் ஒரு வேலையா கன்சிடர் பண்ண மாட்டாலாம். அவளுக்கு நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றது மட்டுமே தான் குறிக்கோளோட இருக்கு. சொசைட்டில அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்ற மாதிரி அவளுக்குள்ள எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். இதனால மட்டுமே தான் எங்களுக்குள்ள பிளவு ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் இவர் தன்னோட காதலிய பக்கத்துல வச்சுக்கிட்டு இங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த 3 பேருமே இதை கவனிக்கிறாங்க. அவரோட லைஃப் ரொம்ப சோகமா இருக்குதான்ப்பா, சரி பாப்பா உள்ள போகலாம் அப்படின்ற மாதிரி 3 பேரும் தொடர்ச்சியான முறைகள்ல அவரை பயன்படுத்திக்கிட்டே இருக்கும்போது இது எல்லாத்தையும் வெளியில நின்று இந்த பொண்ணு கவனிச்சுக்கிட்டு இருக்காங்கன்றக்கும் எல்லாம் முடிஞ்சதோ இவங்க உள்ள போறாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீ பண்ணாம இருந்திருக்கலாமடா, சரி இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி அனுப்பி வைக்கும் போது அடுத்த நாளே இவங்க 2 பேரும் சந்திச்சு இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் பேசணும் ட்ரை பண்ணும்போது அப்போ நாயகன் தெளிவாயிட்டாரு. காரணம் என்ன அப்படின்னா, இவங்க கூட வாழ்ந்தோம் அப்படின்னா நாளைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வரும், அப்ப இங்க இருந்து பிரிஞ்சு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி இவருக்கு கிளியரா இங்க புரியுது. அது மட்டும் இல்லாம அன்னைக்கு நம்மளோட காதல் தான் உனக்கு பெருசு அப்படின்ற மாதிரி தோணி இருந்துச்சுன்னா நீ அன்னைக்கு உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு போனாங்களே தடுத்திருப்ப, ஆனா நீ தடுக்கவே இல்லை. இதுல இருந்தே தெரியுது நீ இன்னும் மாற கிடையாது, நீ எப்பயும் மாற மாட்ட அப்படின்ற மாதிரி 2 பேரும் இங்க பிரியறாங்க அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு 3வது கதைக்குள்ள போக ஆரம்பிக்குது. ஒரு அழகான கிராமம். அந்த கிராமத்துல கஸ்தூரி அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு இருக்காங்க. கல்யாணம் ஆகி கொஞ்ச நாள்ல தன்னோட கணவர் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டார். இதனால தன்னோட மாமியாரோட வீட்டுல இவங்க வாழ்ந்துகிட்டே இருக்கும்போது மாமியார் காலையில எழுந்ததுல இருந்து ஈவினிங் வரைக்கும் ஒரே திட்டு தான். என்னோட பையன் போனதுக்கு பதில் இவ போயிருக்கலாம், இவ வந்ததுல இருந்து கெட்ட சகுனமா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி தினம் திட்டிக்கிட்டே இருக்கு. இவங்க இது எல்லாத்தையும் கடந்துதான் அப்படியே வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. இவங்க வீட்டுக்குள்ள ஒரு பிரச்சனை இருக்கு, இவங்களோட கணவருக்கு ஒரு லேண்ட் பிரச்சனை இருக்கு. அந்த லேண்ட் பிரச்சனை மட்டும் முடிஞ்சது அப்படின்னா இவங்களோட ஃபேமிலி ஒரு மாதிரி ஸ்டேபிள் ஆயிடும். அதனால இவங்க அந்த வேலைகளை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போறாங்க. அண்ட் இந்த விஷயத்துல இவங்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கிறது பக்கத்து வீட்டுல இருக்க ஒரு சின்ன பையன், அதாவது இவங்களை அக்கான்னு கூப்பிடுவோம், அவன் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு போய் உட்காந்து அங்க தன்னோட வேலையாகட்டும் அப்படின்ற மாதிரி காத்துக்கிட்டே இருக்கு. அங்க பணம் இல்லாம ஒண்ணுமே நடக்காது அப்படின்ற விஷயம் தெரிய ஆரம்பிக்குது. அந்த பையனும் எவ்வளவு ட்ரை பண்ணி பாக்குறாரு. உள்ள இருக்க ஆபீசரும் இங்க ஒண்ணுக்கு ஒரு ப்ரொசீஜர் இருக்குப்பா, பணம் இல்லாம இங்க ஒண்ணுமே நகராது அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்ப பியூன் இருக்கா இல்லையா, சார் பணம் இல்லைன்னா என்ன சார், இங்க வேற ஒண்ணு இருக்குன்னு சொல்லி இந்த கஸ்தூரிய காமிக்க ஆரம்பிக்கிறாரு. அவங்கள பார்த்ததோ இவருக்கு அப்படியே டெம்ட் ஆக ஆரம்பிக்குது. அவங்கள உள்ள கூடுப்பான்னு கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த மாதிரி ஃபைல் எல்லாமே பார்த்தோமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மேல கை வைக்கிறாரு. அது கூடவே கணவர் இறந்து போயிட்டாலியா, உன்னை கேட்டா தப்பா எடுத்துக்க மாட்டியே, உன்னோட கணவர் இறந்து போனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி இல்லற வாழ்க்கையில நீ என்ன மாதிரியான விஷயங்களை மிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி டபுள் மீனிங்ல கேட்கும்போது இவங்க எதுவுமே பேசாம மௌனமா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. கூட இருக்க தம்பியோ அக்கா என்னக்காச்சு, அவர் என்னக்கா சொன்னாரு தொடர்ச்சியான முறைகள்ல கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் அந்த ஃபார்ம்ல சைன் பண்ணணும் அப்படின்னா அவனோட வீட்டுக்கு நள்ளிரவுல வர சொல்றான்டான்னு சொல்லி அங்க இருக்கிற எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இவங்களோட வேலையை பார்க்கணும்னு போய்கிட்டே இருக்கும்போது இந்த சின்ன பையன் யோசிக்க ஆரம்பிக்கிறான். அக்கா நாங்க எவ்வளோ வழியில ட்ரை பண்ணி பார்த்துட்டோம், முடியல, உங்களோட வாழ்க்கை இது மூலமா செட்டில் ஆக போகுது அப்படின்னா நீங்க அவர்கிட்ட போய் பேசி பார்த்தா எனக்கான சொல்லும் போது இவங்க முதல்ல கோபப்பட்டாலும் அதுக்கப்புறமா யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. வேற வழியே கிடையாது அப்படின்றதுனால கட்டாயத்தின் பேர்ல அந்த இடத்துக்கு போய் அவர் முன்னாடி நின்றுகிட்டே இருக்கும்போது வாமா உன்னோட ஃபைல் எல்லாமே சைன் போடணும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன், நீ வந்துட்ட. என்னோட மனைவி கல்யாணமான 3 நாள்ல நான் ஒரு சைக்கோ அப்படின்னு மாதிரி விட்டுட்டு போயிட்டா, அவளுக்கு நான் சைக்கவா, என்னை பார்த்தா சைக்கோ மாதிரியா தெரியுது, சரிவா இங்க உட்கார், எனக்கு நிறைய ஃபேண்டசியான விஷயங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி டிவியில ஒரு கொடூரமான விஷயத்தை காமிச்சு இதை நீ எனக்கு பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல அவங்கள அணுவா துன்புறுத்துறாரு அப்படின்ற மாதிரியோ அவங்க காயப்பட்டு ரத்த வெள்ளத்துல இருக்கும்போது கட் பண்ணா இவங்களோட கணவர் இவங்களை காதலிச்சுதான் கல்யாணம் பண்ணாருன்னு இருக்கும். அப்போ இவங்களை யாரோ ஒருத்தர் தப்பா பார்த்துட்டார் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக அவர் கூட சண்டையே போட ஆரம்பிக்கிறாரு. உன்னை தப்பா பார்த்தாலும் சரி, உன்னை தப்பான இன்டென்ஷன்ல தொட்டாலும் சரி, அவனுங்களை நான் உயிரோடு விட மாட்டேன். அப்படி அது என்ன மீறி நடந்தது அப்படின்னா அன்னைக்கு நான் செத்து போயிட்டு தான் அர்த்தம்னு சொல்லும் போது ரியல் லைஃப்ல இங்க இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் கணவர் இறந்து போனதுக்கு அப்புறம் இவங்க தன்னந்தனியாயிட்டாங்க. ஏன்னா வீட்டை விட்டு ஓடி வந்துதான் கல்யாணம் பண்ணிருப்பாங்க. இதனால அங்கேயும் போக முடியாம இங்க இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் காமிக்கும் போது அன்னைக்கு நைட்டு போயிட்டு வந்துட்டாங்க. இதனால மறுபடியும் இப்போ இந்த ஃபார்மை சைன் வாங்கணும்னு போகும்போது ஐயா இந்த மாதிரி அவர் ஆபீசர் லீவ் போட்டாரு, இன்னைக்கு நைட் அவங்களோட வீட்டுக்கு போய் வாங்கிக்கோங்களேன்னு சொல்லும் போது இன்னைக்கும் போய் ஆகணும் அப்படின்ற ஒரு கட்டாயம், வேற வழி கிடையாது. இன்னைக்கும் இதனால போக ஆரம்பிக்கிறாங்க. எங்க வாமா நான் எல்லாத்தையும் பண்ணிட்டு நாளைக்கு கலெக்டர் ஆபீஸுக்கு போய் உன்னோட ஃபைலை வாங்கிக்கோ அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இன்னைக்கும் அவங்களை துன்புறுத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்றத இங்க காமிச்சிட்டு ரொம்ப கஷ்டத்தோட இவங்க வீட்டுக்கு போய் தூங்க ஆரம்பிக்க அந்த சமயத்துல தான் இது வரைக்கும் இவங்களை அக்கா அக்கான்னு சொல்லி
கூடவே சுத்திக்கிட்டு இருந்தா இல்லையா அந்த பையனும் இவங்க கிட்ட தப்பா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். ஒண்ணுமே புரியல, என்னடா ஆச்சு உனக்கு அப்படின்னு நம்மளாம் கேட்கும்போது, இல்ல நாளைக்கு உங்களோட ஃபைல சைன் வாங்கிட்டு நீங்க செட்டில்ட் ஆயிடுவீங்க, இதுக்கப்புறம் நான் உங்களை பாப்பனா பார்க்க மாட்டேனான்னு தெரியல, அதனாலதான் நான் உங்க கூட இருந்துக்கலாமா அப்படின்னு மாதிரி கொச்சையான விஷயங்களை பேசும்போது இவங்க அப்படியே ஒரு மாதிரி மனசுடைஞ்சு போயிடுறாங்க. எல்லாருமே இதே எண்ணங்களோட இருக்காங்களே அப்படின்னு மாதிரி கண் கலங்கிக்கிட்டே அடுத்த நாள் கலெக்டர் ஆபீஸ் போகும்போது அங்க கலெக்டர் இந்த ஃபைல பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அது கூடவே இந்த மாதிரி அவனை பத்தி, அதாவது முன்னாடி ஒரு அதிகாரி இருந்தா இல்லையா, அவரை பத்தி எனக்கு நல்லா தெரியுமா, பெண்களை எவ்வளவு கேவலப்படுத்துவான் அப்படின்றதும் நல்லா தெரியும், நீ ஒன்னும் கவலைப்படாதமா அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே கதவை சாத்தும் போது இங்க இவங்களோட இன்டென்ஷனும் என்ன அப்படின்றது இவங்களுக்கு கிளியரா புரிஞ்சு போயிடுச்சு. வேற வழி இல்லாம இங்கேயும் ஒத்துழைச்சு போக ஆரம்பிக்கிறாங்க. கடைசியா எல்லாம் முடிஞ்சதும் முதல் வேலையா இந்த விஷயங்கள் அப்படியே இவங்களோட மாமியார் கிட்ட போகுது. தன்னோட பொட்டி படுக்க கணவரோட புகைப்படம் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு என்னோட வேலைகள் முடிஞ்சிருச்சு, இனிமேல் இங்க நான் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி இவங்க போற எல்லா இடங்கள்லயும் இவங்க துன்பப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இதுக்கு மேல இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு கேள்விக்குறியோட இந்த கதையானது முடிய ஆரம்பிக்குது. இப்போ 4வது கதைக்குள்ள போயிடலாமா? 4வது கதையோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வயசு ஆக போகுது. இன்ன வரைக்கும் கல்யாணம் ஆகல. வரப்போற மாப்பிள்ளை எல்லாத்தையும் ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தேன்னு வையன், கடைசியில உன 2ஆம் தரமா தாண்டி கட்டி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அம்மா கடைசியா ஒரு மாப்பிள்ளைய பாத்துருக்காங்க. மாப்பிள்ளைக்கு பொண்ணை பக்காவா பிடிச்சி போயிடுச்சு. நீ ஓகேன்னு சொல்ல கல்யாணத்தை பண்ணலான்னு சொல்லும் போது இவங்க நிறைய யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. மாப்பிள்ளையோட போட்டோவை பாக்குறாங்க, சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் அம்மா சொன்ன அந்த விஷயங்கள் இருக்கு இல்லையா, அதனால கட்டாயத்தின் பேர்ல சம்மதிக்கும் போது அப்படியே ஐடில வேலை பார்த்துக்கிட்டு இருக்க அந்த மாப்பிள்ள இவங்களுக்கு கால் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசணும் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு. இவங்களுக்கு அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு என்னெல்லாம் கிடையாது. இருந்தாலும் வேற வழி இல்லாததால கொட்டி அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும்போது இந்த விஷயம் கல்யாணம் வரைக்கும் போயிடுது. அது முதல் இரவுல 2 பேரும் ஜாலியா தங்களோட வாழ்க்கைய ஆரம்பிப்போம் அப்படின்ற மாதிரி கணவர் உள்ள வரும்போது அவங்க சிடு சிடுன்னு உட்காந்துக்கிட்டு இவர்கிட்ட பேச கூட தயங்கிக்கிட்டே இருக்காங்க. இவர் கிட்ட வந்தது பட்டுன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இவருக்கு இது ஒரு மாதிரி யோசனையா இருக்கு. அதுவும் முதலிரவனுக்கு இது நடந்தது அப்படின்னா என்ன இருக்கும், அதனால இதை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருக்கு. இவரோட வாழ்க்கை பாதிக்கப்படுது. அந்த சமயத்துலதான் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்றது தெரிய ஆரம்பிக்குது. இவர் எப்பப்பெல்லாம் கிட்ட போறாங்களோ அப்பப்பெல்லாம் அவங்க வாந்தி எடுத்துக்கிட்டே இருக்காங்க. தன்னையே கண்ட்ரோல் பண்ணாம இது வந்துகிட்டே இருக்கு. அண்ட் மற்றபடி எந்த விஷயமும் கிடையாது அப்படின்ற மாதிரியும் போக போக இது சரியாயிடும் அப்படின்ற மாதிரி ஒவ்வொரு நாளும் கிட்ட நெருங்க இந்த விஷயம் கண்டினியூ ஆகிக்கிட்டே இருக்கும்போது இந்த லேடி இது பெருசா எடுத்துக்கல. எனக்கு பிடிக்காத ஒருத்தர் வாந்தி எடுக்கிறது கரெக்ட் தானே அப்படின்ற மாதிரி ஜாலியா இருக்கும்போது அந்த சமயத்துல தான் அவரை பத்தின ஒரு சில விஷயங்கள் தெரிய ஆரம்பிக்குது. உனக்கு நிறைய மாப்பிள்ளை பார்த்தா ஒரு இடத்துல நகை போட மாட்டீங்க, இன்னொரு இடத்துல பொண்ணு பிடிக்கல, ஜாதகம் மேட்ச் ஆகல அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்தையும் தட்டி கழிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இவன் ஒருத்த மட்டும்தான் எனக்கு இதை பத்தி எதுவுமே கவலை கிடையாது, பொண்ணுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லுங்க, மத்த எதுவுமே வேணாம் அப்படின்ற மாதிரி கேட்டான். அந்த விஷயம் எனக்கு பிடிச்சு போனதாலதான் என்னோட பொண்ணு இதை சம்மதிப்பா அப்படின்ற ஒரே நம்பிக்கையில நான் இந்த கல்யாணத்தை பண்ணி வச்சேன். அவர் ரொம்ப நல்ல வண்டின்னு சொல்லும் போது எந்த முகத்தை பார்த்து இவங்களுக்கு பிடிக்காம இருந்ததோ அதே முகம் கொஞ்சம் கொஞ்சமா இங்க பிடிக்க ஆரம்பிக்குது அப்படின்றத காமிச்சு தன்னோட கணவரோட நம்ம ஒன்னா இருக்கணும், இதுக்கு மேல இப்படி எல்லாம் பிஹேவ் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி கிட்ட போய் இவரை அப்ரோச் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இப்ப இவங்களுக்கு இந்த வாந்தி நிக்குதா கிடையாது, வந்துகிட்டே இருக்கிறதாலே ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆக ஆரம்பிக்கிறாரு. என்ன பண்ணதுனே தெரியாம அப்படியே சரக்கடிச்சுக்கிட்டே இருக்கு. அங்க இருக்க ஒரு நபர் பாத்தீங்கன்னா இவங்கிட்ட ஒரு ஐடியா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அதுவும் மூலமா பயங்கர போதையில வீட்டுக்குள்ள வராரு. தன்னோட மனைவி படுத்துக்கிட்டே இருக்கும்போது அவங்க கை கால்கள் அப்படின்ற எல்லாத்தையும் கட்டி போட்டுட்டு ரொம்ப கொடூரமான முறையில கற்பழிக்கிறார் அப்படின்ற மாதிரி அடுத்த நாள் காலையில தான் 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம மூளைக்கு மூளை உட்காந்துக்கிட்டே இருக்கும்போது இவருக்கு ரியலைஸ் ஆயிடுச்சு, நம்ம இப்படி பண்ணிருக்க கூடாது, நம்ம பண்ணிக்கிட்டு இருக்க விஷயங்கள் தவறு அப்படின்றது புரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு நைட்டு உள்ள போக இவங்களோட கை கால்களை இவங்களே கட்டிக்கிட்டு படுத்துக்கிட்டே இருக்கும்போது இதை இவர் கவனிக்கிறாரு. இது எதுவுமே வேணாம், நம்ம நேச்சுரலா ட்ரை பண்ணலாம், நம்மளால முடிஞ்சப்ப பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி கிட்ட போகும்போது லைட் அமைக்கிறாங்க. பட்டுன்னு வாந்தி எடுக்க ஆரம்பிக்க இது தொடர்ந்துகிட்டே தான் இருக்கு அப்படின்றத நமக்கு இங்க காமிச்சிட்டு இந்த 4வது கதை பாத்தீங்கன்னா இதோட முடியுது. சோ கண்டிப்பா இந்த வீடியோ என்னோட வாய்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி நம்புறேன். இந்த வீடியோல ஏதாவது நிறை குறைகள் இருந்தது அப்படின்னா அதை மறந்துடாம கமெண்ட்ஸ்ல பதிவிட்டுருங்க.